Next topic, sexually transmitted diseases. Sexually transmitted disease என்ன அப்படின்னு பார்த்தா some pathogens are transmitted by sexual contact from one partner to another and not by casual physical contact. A few sexually transmitted diseases are என்ன எய்ட்ஸ் ஹெச்ஐவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொனேரியா, ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அண்டு சிபிலிஸ். இதெல்லாம் டிசீஸ் 2 மார்க் கேட்பாங்க. அடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எய்ட்ஸோட எக்ஸ்பேண்ட் பார்த்திங்கன்னா அக்கையர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், AIDS, அக்கையர்டு A, இம்யூனோ I, டிஃபிஷியன்சி D, சிண்ட்ரோம் S. ஸோ இது யாரால் அப்படின்னா இஸ் காஸ்ட் பை ரெட்ரோ வைரஸ். இது ஒரு வைரஸ், அந்த வைரஸ் பேர் ரெட்ரோ வைரஸ், அதாவது RNA வைரஸ் நோன் எஸ் ஹெச்ஐவின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இந்த வைரஸ் அட்டாக்ஸ் யார் அட்டாக்னா இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லிம்போசைட். இருக்குல்லையே நமக்கு இம்யூன் பவர் அதிகமாக கொடுக்குறது, நோய் எதிர்ப்பு சக்தி யாருன்னா இந்த WBC எலும்பு மச்சையில் வருவது இல்லையா, அதை அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி லிம்ப் நோடு லிம்போசைட்னு அதுவும் என்னென்னா இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஆர்கன். அண்டு வீக்னஸ் இந்த பாடிஸ் இம்யூனிட்டி ஆர் செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதனால் என்ன பண்ணால் நமக்கு ஈஸியாக வேறு டிசீஸ் எல்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே குறைச்சிருது. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது அதை ஒயிட் பிளட் செல்லும் லிம்போசைடு, இது ரெண்டு தான் என்னன்னா ஒரு ஹியூமன் பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஆனால் இந்த ஹெச்ஐவி போய் எதை அட்டாக் பண்ணால் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை அழிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ செக்ஸுவல் கான்டாக்ட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் வந்து யாருக்கு போனால் ஹெல்த்தி பர்சன் பிளட் கான்டாக்ட்னால. ஏன்னா பிளட் வந்து ஸ்க்ரீன் பண்ணாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா திடீர்னு பிளட் யாருக்கிட்டையாவது டொனேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசீஸ் இருந்தாலும் பிரச்சனை. அதாவது டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் அன்ஸ்க்ரீன்டு பிளட்டு பை சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது நீடில்ஸ் எல்லாம் வந்து சிரஞ்செல்லாம் வந்து ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ முன்னெல்லாம் அது மாதிரி இருந்தனால அது நிறைய பிரச்சனை இருக்குது. அதான் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் அண்ட் சிரஞ்சஸ். மேட்டர்னல் ஃபர்டில் டிரான்ஸ்மிஷன், அதாவது தொப்புள் கொடி மூலம் மதர்கிட்ட இருந்து குழந்தைக்கு வர்றது. ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு யாருக்குன்னா குழந்தைக்கு வருது, ஃபைட்டஸ். அதனால் என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தா வெயிட் லாஸ், அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக டிபி அட்டாக் ஆகிரும். அதனால் ரொம்ப வெயிட் குறையும். ப்ரொலாங்கட் ஃபீவர், தொடர்ச்சி ஃபீவர், நைட்டில் ஸ்வெட்டிங் அட் நைட், க்ரோனிக் டயேரியா நான் ஸ்டாப்பாக போயிடும். அது சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். இதுதான் டயக்ராம். ஹெச்ஐவியோட ஸ்ட்ரக்சர் கூட கேட்பாங்க. அதுக்கடுத்து எப்படி ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா டிஸ்போசபிள் சிரஞ்சஸ் அண்ட் நீடில்ஸ் ஷுட் பி யூஸ்டு. ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணால் திரும்ப பயன்படுத்துவாங்க. அதனால் டிஸ்போசபிள் சிரஞ்சஸும் நீடிலும் யூஸ் பண்ணணும். ப்ரொடெக்டட் அண்டு சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட். அப்போ ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அப்போ பிளட் வந்து நல்லா ப்ராப்பராக செக் பண்ணி அதில் ஏதாவது டோனருக்கும் ரெசிபியண்ட்டுக்கும் எப்படி ஓகே அப்படிங்கிற அளவு செக் பண்ணி தான் கொடுக்கணும். அவாய்ட் ஷேவிங் பிளேடு, ரேஷர் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கூடாது, அதனால் கூட வரலாம். பீப்புள் ஷுட் பி எஜுகேட்டடு அபவுட் எய்ட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி வாஸ் ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ்ட் இன் Hata, USA in 1981. In India, the first confirmed evidence of AIDS infection was reported in April 1986 from Tamil Nadu. The AIDS vaccine RV144 trial was conducted in Thailand in 2003 and reports were presented எப்போன்னா 2011. இருந்தாலும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் இல்லை. அதுக்கடுத்து மஞ்சக்காமலை, ஹெப்பாட்டிட்டிஸ் B ஆர் சீரம் ஹெப்பாட்டிட்டிஸ்,
It occurs due to infection of hepatitis B virus. The virus damages எதை அட்டாக் பண்ணுன்னா liver cells causing acute inflammation வீங்கிக்கிறது இல்லைன்னா cirrhosis of liver, the கல்லீரல் வீக்கம். It is transferred from infected mother to their babies or by sexual contact ஆலையும் வரலாம். It is also transmitted by contact with infected persons secretion and such as அவங்களோட saliva, sweat, tears, breast milk and blood. Symptoms observed as are fever, loss of appetite, பார்க்குறதுக்கு பொலிவு இல்லாமல் முகம், nausea, vomiting, yellowness of eye and skin அப்படியே மஞ்சள் மாதிரி இருக்கிறது, light colored stool, itching of skin, headache and joint pain. ஸோ என்ன ப்ரிவென்ஷன்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் பிளட் டோனர்ஸ் பிஃபோர் பிளட் டொனேஷனுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். கேன் ப்ரிவெண்ட் த டிரான்ஸ்மிஷன். இன்ஜெக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஹேவிங் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் செக்ஸ். ஷேரிங் ஆஃப் ரேசஸ் should be avoided. The hepatitis B vaccine offers excellent protection against hepatitis B virus HBV. The vaccine is safe and highly effective. சில டிசீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா வந்து கொனேரியா, சிஃபிலிஸ் அப்படின்னு 2 செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதுக்கு காசட் ஏஜென்ட் யாருன்னா நெசரியா கொனேரியா. எதனால் வருதுன்னா செக்ஸுவல் கான்டாக்டால். எது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து urethra is affected. Discharge from genital opening, pain during urination. இது வந்து யாருக்குன்னா லேடிஸ்க்கு வரும் கொனேரியா. சிஃபிலிஸ், ட்ரிபோனோமியா பெல்லடியம், செக்ஸுவல் கான்டாக்டால், மைன்யூட் அப்ரேஷன் ஆன் த ஸ்கின் அண்ட் மியூகாசா, ஜெனிட்டல் ஏரியா, அல்சரேஷன் ஆன் ஜெனிட்டல்ஸ், ஸ்கின் எரப்ஷன். இது சிஃபிலிஸ் பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வரக்கூடியது அதிகமாக. அதுக்கடுத்து வைரஸஸ், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், செக்ஸுவல் கான்டாக்ட்னால என்ட்ரி த்ரூ மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் ஜெனிட்டல் ரீஜன். ஸோ ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆஃப் மேல் ஃபீமேல் இண்டிவிஜுவலுக்கு வரும். பெயின்ஃபுல் பிளிஸ்டர்ஸ் இன் மவுத்தில், லிப்பு, ஃபேஸ் அண்ட் ஜெனிட்டல் ரீஜன். அதுக்கடுத்து ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஹியூமன் பேபிலோமா வைரஸ், செக்ஸுவல் கான்டாக்ட், ஸ்கின் டு ஸ்கின் வரக்கூடியது. இது என்னென்னா ஜெனிட்டல் ஏரியாஸ் ஆஃப் மேல்லே இருக்கும், ஃபீமேலு. வேஜினல் டிசார்ஜ், இச்சிங், ப்ளீடிங் அண்டு பர்னிங். இது 2மே வைரஸ் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வரக்கூடியது. ஸோ இதுக்கு மருந்து இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன் by administration of antigens or antibodies. Inoculation of vaccines into the body to prevent diseases is called as vaccination. One effective way of controlling the spread of infection is to strengthen the host defenses. This is accomplished by immunization, which is one of the cost-effective weapons of modern medicine. When a large proportion of a community is immunized against a disease, the rest of the people in the community are benefited because the disease does not spread. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ வேக்சின்ஸ் அண்ட் இட்ஸ் டைப். வேக்சின் மருந்து, வேக்சின் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லிவிங் ஆர் கில்டு மைக்ரோ ஆர்கானிசத்தால் கிடைக்குது. ஆர் தேர் ப்ராடக்ட் யூஸ்டு ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ். வேக்சின்ஸ் ஆர் த 2 types, லைவ் வேக்சின், கில்டு வேக்சின். லைவ் வேக்சின்ங்கிறது என்ன, தே ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம். த பேத்தஜன் இஸ் வீக்கன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுன்னா முத்தடுப்பூசி, பிசிஜி வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், இதெல்லாம். The process of vaccination was introduced by Edward Jenner. According to the WHO, Jennerian vaccination has eliminated smallpox totally from the human population. அதனால்
killed vaccine. Microorganism, bacteria, virus killed by heat or chemicals are used to kill inactivated vaccine. They require a primary dose followed by a subsequent booster dose. எதுனா டைஃபாய்டு வேக்சின், காலரா வேக்சின், பெர்tussis vaccine. Louis Pasteur is an 18th century French chemist and microbiologist. He coined the term vaccine. வேக்சின் வச்சது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர் தான். Pasteur developed vaccine against chicken pox, cholera, anthrax. இம்யூனைசேஷனோட ஷெட்யூல், வேக்சின் எப்பெல்லாம் கொடுக்கலாம். The World Health Organization in the year 1970 has given a schedule of immunization for children. The schedule is carried out in almost all countries. எப்பப்போ அப்படிங்கிறது இந்த டேபிள் பார்க்கலாம். இப்போ பிசிஜி என்னென்ன முத்தடுப்பு, பேசிலஸ், கால்மேட்டி, கோயரின். This was prepared by two French workers, Calmetti and Gorin. The bacilli are weakened and used in the immunization against எதுக்குன்னா டிபி, காசநோய், tuberculosis. டிபிடி, triple vaccine. It is combined vaccine for protection against diphtheria, pertussis, whooping cough and tetanus. அதுக்கடுத்து எம்எம்ஆர், இது ஒரு முத்தடுப்பு, எல்லாமே 3-3ல் வருது இல்லையா. மம்ஸ், மீசில்ஸ், அதான் பொண்ணுக்கு வீங்கி, அப்புறம் அம்மை நோய், ரூபெல்லா வேக்சின் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். அதுக்கடுத்து டிடி போட்டுக்குன்னு சொல்லல, முள் அரைச்சு இல்லை இரும்பு ஏதாவது பட்டுச்சு பாடியில் அப்படின்னா ஒரு டிடி போட்டுக்குங்க அப்படின்னு. அதுனா இட் இஸ் டூயல் ஆன்டிஜன். இது ரெண்டு ஆர் கம்பைன்ட் ஆன்டிஜன். இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிப்தீரியா அண்டு டெட்டனஸ். அதுக்கடுத்து டிடி, டாக்ஸின் ஆஃப் டெட்டனஸ் பாக்டீரியா. எப்போ அப்படின்னு டேபிளில் கொடுத்துருக்காங்க இல்லையா. புதுசாக பிறந்த குழந்தைக்கு நியூபார்ன் அந்த ஃபஸ்ட்டு டோஸ் வந்து பிசிஜி காசநோய். 15 டேஸ்க்கு அப்புறம் ஓரல் போலியோ ஒரு டோஸு, ஃபஸ்ட்டு டோஸு. 6th வீக்கு டிபிடி போலியோ ஃபஸ்ட்டு டோஸு. 10th வீக் டிபிடி போலியோ ஃபஸ்ட்டு டோஸு. அதுக்கடுத்து 14th வீக் டிபிடி போலியோ ஃபஸ்ட் ஸ்டோஜு, அதாவது டோஸு. 9 to 12 மந்த்து மீசில்ஸ் ஃபஸ்ட்டு டோஸு. 18 to 24 மந்த்துக்குள்ளே மறுபடியும் டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட்டு. 15 month to 2 years எம்எம்ஆர், மம்ஸ், மீசில்ஸ், ரூபெல்லா ஃபஸ்ட்டு டோஸு. 2 to 3 years வந்து டேப், 2 டோஸ் அட் ஃபஸ்ட் மந்த் கேப், 1 month கேப்பில். 4 to 6 years டிடி அண்ட் போலியோ செகண்ட் பூஸ்டர். 10th இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிடியும் டேப்பும் ஒரு டோஸு. அதுக்கடுத்து 16th இயரில் வந்து மறுபடியும் டிடி டேப் செகண்ட் பூஸ்டர். ஓகே, ஸோ ஓவர். அப்புறம் நீங்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு படிச்சுக்கணும். ஓகே.